இன்று 3ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக மின்சார கதிரைக்கு மஹிந்தவை கொண்டு செல்லும் முயற்சி தீவிரம், ரணிலை துளியளவும் நம்ப முடியாது என்கிறது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்த குற்றச்சாட்டுகள் மூலம் மஹிந்த ராஜபக்ஷவை மின்சார கதிரைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் பலமடைந்து வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசாங்கமும் சர்வதேச அமைப்புகளும் மஹிந்தவை தண்டிக்க முயற்சிக்கின்றன, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தெரிவித்தது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்று தபால் மூல வாக்களிப்பு. 8வது பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று 3ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. இன்றைய தினம் கல்வி திணைக்களம் மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீண்டும் அரசாங்க ஊழியர்களுக்கான எதிர்வரும் 5 மற்றும் 6ஆம் திகதிகளிலும் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேர்தலின் பின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு, ஆறுமுகன் மஹிந்தவுடனா மைத்திரியுடனா ரணில் கேள்வி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாகும். எமது 60 மாத கால ஆட்சி காலத்தில் மலையகத்தில் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக மஹிந்தவின் இனவாதத்திற்கு களம் அமைக்கும் சமஷ்டி கோரிக்கை என்ற செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சமஷ்டி கோரிக்கை தென்னிலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டத்தின் இனவாதத்திற்கு களம் அமைத்து கொடுத்துள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது என்ற செய்தி முன்பக்க செய்தியாக வெளிவந்துள்ளது. தத்தமது அரசியல் தேவைக்காக இனவாதத்திற்கு தூபமிட்டு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் என்று அக்கட்சி குறிப்பிட்டது. பெலவத்தையில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அதன் பொது செயலாளர் ரில்வின் சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் கூட்டமைப்பின் விஞ்ஞாபம், இனவாதத்தை பரப்பும் ராஜபக்ஷாக்களுக்கே சாதகம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வாக்குக்காக இனவாதத்தை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதிகார பகிர்வு பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதானது தெற்கில் உள்ள இனவாதிகளுக்கு சிறந்த போராட்ட ஸ்லோகமாகி உள்ளதுடன் இவ்வாறான விடயங்கள் இனவாதத்தை பரப்பும் மஹிந்த ராஜபக்ஷாக்களுக்கே சாதகமாக அமையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தொண்டைமான் யாருடன், மஹிந்தவுடனா மைத்திரியுடனா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஐதேமுவிற்கு சந்திரிகா ஆதரவு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். நேற்று காலை கம்பஹா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளராக போட்டியிடும் அர்ஜுன ரணதுங்கவின் பிரசார அலுவலகத்திற்கு திருமதி குமாரதுங்க சென்றிருந்தார். இந்த தேர்தல் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்குமான அரசியல் போட்டியாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் இடையிலான போட்டி என அர்த்தப்படுகின்றது. திருமதி குமாரதுங்க எப்போதுமே நல்லவர்களின் பக்கத்தில் நிற்கிறார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை தெரிவு செய்வதில் அவர் முக்கியமான வகிப்பகத்தை கொண்டிருந்தார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. மற்றொரு செய்தியாக இலங்கையின் தேர்தல் அமளி துமளிக்குள் கலாம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிகவும் நேசிக்கப்படும் மறைந்த இந்திய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் தற்போது சூடு பிடித்துள்ள பாராளுமன்ற தேர்தல் பிரசாரத்திற்குள் இழுத்துவிடப்பட்டிருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் மின்சக்தி வலுத்துறை அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவிற்கு ஆதரவளிக்கும் தொழிற்சார் நிபுணர்கள் குழு ஒன்று கொழும்பு தினசரிகளில் முழுப்பக்க விளம்பரங்களை வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக சூகாவின் அறிக்கை அரசு கவலை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் முகவர் அமைப்பு ஒன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் கவலைகளை எழுப்பியிருக்கிறது. 2015 கூட இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசியல் தீர்வு பற்றி ஆராய
தென்னாப்பிரிக்க பாணியில் நல்லிணக்க ஆணைக்குழு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய இன பிரச்சினைக்கு எத்தகைய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைப்பது என்பது தொடர்பில் சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி இறுதி முடிவை எடுப்பதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதே தீர்வு திட்ட விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நோக்கமாக இருக்கிறது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகின்றது. 2015 பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகியுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், வலய கல்வி காரியாலய மற்றும் தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் இன்றைய தினம் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக அர்ஜுனவின் வெற்றிக்காக சந்திரிகா களத்தில் குதிப்பு, நேற்று சந்தித்து ஆசீர்வாதமும் வழங்கினார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கையில் எடுத்துள்ளது கூட்டமைப்பு, சாடுகிறது ஜேவிபி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களிடம் இனவாதம் பேசி வாக்கு திரட்டும் நடவடிக்கைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறங்கியுள்ளது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வி சில்வா குற்றச்சாட்டு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ரத்நாயக்கவின் வீடு தீப்பற்றி கொண்டதா அல்லது தீ வைக்கப்பட்டதா, போலீஸ் விசாரணை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வீடு தீப்பற்றி கொண்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்ற நிலையில் அவரின் வீட்டில் தீ வைக்கப்பட்டதா அல்லது தீப்பற்றி கொண்டதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஆசிரியர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று தபால் மூல வாக்களிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.